அவர் இல்லைன்னு சொல்றவன், அவரை தூஷிக்கிறவன் எல்லாருக்கும் என்ன பண்றான்னாக்கா சூரியனை உதிக்க பண்றாரு, மழையை பெய்ய பண்ணுகிறாரு. நீதி உள்ளவர்களுக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரு, மழையை பெய்ய பண்ணுகிறாரு. அவர் எப்படினாக்க ஒரு தகப்பனை போல நடந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த தகப்பன் ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற அந்த தேவன் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லா மக்களை காட்டிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேரு உங்க பிள்ளை மாத்திரம் பள்ளியில ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பீங்க? ஹலோ, எல்லா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கனாக்க, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வரணும், சரி மற்ற பிள்ளை செகண்ட் வருது தேர்ட் வருது அது என்ன பண்றது, இல்லை அது கரெக்டுங்க, பட் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வரணும். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளா நாம் ஒவ்வொருவரும் பெஸ்டா இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெஸ்டா இயேசுவை கொடுத்தது எதுக்குனாக்க, நீங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும்ன்றதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவோம், ஆலயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னாடி வாங்க. எவர்கள் வந்து ஆலயத்துல முன்னாடி உட்கார்றாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில முன்னுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அம்மா சொல்றாங்க, ஐயா உள்ளுக்குள்ள வந்தா ஏசி குளிருதுயா, அதனாலதான் நாங்க வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க கடைசியில உட்கார்ந்தா கூட வெளியில போகும்போது நீங்க தான் என்ன இருக்கீங்க? நீங்க ஃபர்ஸ்டா இருக்கீங்களா? அதை கடவுள் பாக்குறாரு. உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாக்குறோம், அப்புறம் தான் உள்ளுக்குள்ள வருகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இவங்களை பாக்குறேன், வெளியில போகும்போது உங்களை பாக்குறேன். ஸோ நீங்க லாஸ்டா இருந்தாலும் கடவுள் உங்களை ஃபர்ஸ்டா தான் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருமே வாழ்க்கையில முன்னாடி வரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஆசைப்படுறவங்க முதலாவது ஆலயத்துல வந்து முன்னாடி உட்காரணும். எங்க உட்காரணும்? ஸ்கூல்ல சொல்லுவாங்க, டேய் பின்னாடி மறையாத மார்க்ல வா, முன்னாடி வா முன்னாடி வா அப்படின்னுவாங்க டீச்சர். ஏன் அப்படின்னாக்க, பின்னாடி உட்காரும் பொழுது கவன சிதறல்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது. முன்னாடி வந்து உட்காரும் பொழுது என்னன்னாக்க, நீங்க யாரையும் பின்னாடி பார்க்க மாட்டீங்க, நீங்க யாரை மட்டும் தான் பார்ப்பீங்க? முன்னாடி இருக்கிற ஊழியக்காரர் மட்டும் தான் பார்ப்பீங்க, அந்த தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் பார்ப்பீங்க. நீங்க பின்ன பின்ன போக போக என்ன ஆகும்னாக்க, உங்களுக்கு கவனக்குறைவு உண்டாகும், வேற காரியங்களை யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் பொழுது இங்க கொடுக்கிற சத்தியத்தினுடைய சாரம் சரியா உங்க இடத்துல போய் என்னதுங்க சேராது. கல்யாண மண்டபத்துல உள்ள நுழையும் போது என்ன தெளிப்பாங்க? பன்னீர் தெளிப்பாங்க. எதுக்கு பன்னீர் தெளிக்கிறாங்க? குளிக்காம வந்தவங்க, பழைய ட்ரெஸ் போட்டுட்டு வந்தவங்க, அவன் மேலாம் பன்னீரை தெளிச்சு உள்ள அனுப்புறாங்க. ஏன்னாக்கா உள்ளுக்குள்ள நிறைய கும்பல் இருக்குது, அங்க போன ஒரு பேட் ஸ்மெல் வரக்கூடாது, அதனால பன்னீரை தெளிக்கிறாங்க. ஒரு 10 பேர் வர்றாங்க கல்யாண மண்டபத்துக்குள்ள, வரும் பொழுது பன்னீரை தெளிக்கிறாங்க. தெளிக்கும் பொழுது முன்னாடி இருக்கவங்க மேல மட்டும்தான் படுது, பின்னாடி இருக்கவங்க மேல படுதா பன்னீர்? படுறதே கிடையாது. அவங்க நாங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க. அதே போலதான் ஆலயத்துக்கு வந்து உட்காந்தீங்கன்னாக்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முன்னாடி வந்து உட்காருங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை கவனிப்பீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்பீங்க, அந்த வார்த்தை உள்ள போகும். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மேலே முன்னேறுவதற்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ கர்த்தருடைய வார்த்தை, இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களை கர்த்தர் எல்லாத்துலயும் பெஸ்டா மாத்துவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. மறதி தேசிய வியாதி, உணர்வு இன்மை கிறிஸ்தவர்களின் வியாதி. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வியாதி இருக்குதான். சரி, கிறிஸ்தவர்களுக்கு வியாதி இருக்கக்கூடாது நியாயமாம், ஏன்னா எல்லா வியாதியும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வியாதி. என்ன வியாதினாக்க, உணர்வு இன்மை. அப்படின்னா கடவுளை உணரக்கூடாத ஒரு தன்மையோடு கூட பாடல் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த உணர்வு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்பவும் அலாட்டா, ரொம்பவும் கவனமா, ரொம்பவும் எச்சரிக்கையா, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொன்றையும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் அந்த கவனம் தேவை அப்படின்னாக்க, அந்த உணர்வு தான் உங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. உணர்வு இல்லை அப்படின்னாக்க உங்களால உருவாக்கப்பட முடியாது. சோ உணர்வு ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டீங்களா, பாடல் பாடும் பொழுது கண்களை மூடி பாடுங்க, ஆராதிக்கும் பொழுது உணர்வோடு கூட ஆராதிங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என் கூட கடவுள் என்ன பேச போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போடு கூட கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது இப்ப சொன்னப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படியே உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் தேவன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். ஸோ அந்த வாக்கு தத்துவத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. கர்த்தர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாள் ஒன்று வரும் பொழுது அதை தேவன் விளங்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஸோ தொடர்ந்து இந்த கழுகை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த கழுகை குறித்து பேசுறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். தேவன் இருக்கும் இடத்தில் ஒழுங்கு இருக்கும்,
பிசாசு இருக்கும் இடத்தில் ஒழுங்கு இன்மை இருக்கும். ஒழுங்கு அப்படின்னாக்கா ஆர்டர், ஒழுங்கின்மை அப்படின்னாக்கா டிசார்டர் அப்படின்றாங்க ஆங்கிலத்துல. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் இருக்கிறாரா இல்ல வேற அசுத்த காரியங்கள் இருக்குதா அப்படின்ட்டு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, அந்த மனிதன் எப்படி ஒழுங்காக இருக்கிறான், ஒழுக்கமுடையவனாக இருக்கிறான் என்றால், ஒழுக்கம் எங்கு இருக்கிறதோ அங்கு தேவன் இருப்பார். ஒழுக்கம் இல்லாத இடத்துல யார் இருப்பா சொல்லுங்க? பிசாசு இருப்பான் ஒழுக்கம் இல்லாத இடத்துல. அப்போ நீங்க வாயை திறந்து வார்த்தைகளை பேசுறீங்களே, பேசும் பொழுது அவமதிப்பான வார்த்தைகள் அல்லது வந்துட்டு ஆபாசமான வார்த்தைகள் இல்ல தரைக்குறைவான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது என்றால் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க பைபிள் அக்குள்ள வச்சிருக்கலாம், வசனத்தை குத்தி இருக்கலாம் ஷர்ட்ல, இல்ல கழுத்துல கூட போட்டிருக்கலாம் கர்த்தர் நல்லவர் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்குள்ள யாரு இல்ல? கடவுள் இல்ல. ஏன் கடவுள் இல்ல? ஒழுக்கம் இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார், ஒழுங்கின்மை இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். சில பேர் என்ன பண்றானாக்கா, அவங்களுக்கு தெரியல நமக்குள்ள யார் தான் இருக்கிறா. கண்ணாடியில போய் பார்த்தாக்க அவங்களுக்கு தெரியுது, அவங்க மூஞ்சியே அவங்களுக்கு தெரியுது. அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம மூஞ்சியை பார்த்தா விட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ப்ராப்பரா ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு கரெக்டா கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா கடவுளுடைய வழியில நடந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய முகத்தை கண்ணாடியில பாருங்களேன், ஒரு விதமான க்ளோ இருக்கும், ஒரு விதமான பொலிவு இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பிரைட்டான மாதிரி, நம்ம வயசு கொஞ்சம் கம்மியான மாதிரி, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மேல இருக்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதையே நீங்க பைபிள் வாசிக்கல, செபிக்கல, கோயிலுக்கு போகல, சில பேரோட பழகுறீங்க, பழகும்போது தேவையில்லாத வார்த்தை வாயில வந்துருது, தேவையில்லாத காரியங்களை பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் காலையில போயிட்டு கண்ணாடியில பாருங்களேன், ஒரு விதமான டார்க்னஸ், இருள் சூழ்ந்தது போல உங்களுக்குள்ள அந்த ஃபீல் உண்டாகும். ஏன் அந்த ஃபீல் உண்டாகுது அப்படின்னாக்க, அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீ இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை என்பதை கண்ணாடி உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது பைபிள் ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று இந்த வேத புத்தகம் உங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அசுத்த வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏன் கடவுள் சொல்றாரு? அசிங்கமா பேசினா என்ன சார், அதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா? அசிங்கமான வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை, தரைக்குறைவான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது நமக்குள்ள கடவுள் இல்லை அப்படின்றத நம்மளே சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்ப கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தார் அப்படின்னாக்க ஒழுங்கு இருக்கும். எப்படின்னா இருக்குங்க? ஆர்டர் இருக்கும், கரெக்டா இருப்பான், கரெக்டா பேசுவான், கரெக்டா நடப்பான், கரெக்டா செய்வான், நீதி நியாயமா இருப்பான், நியூட்ரலா இருப்பான், தன் வீட்டு காரியங்களை கரெக்டா செய்வான், ப்ராப்பரா பண்ணுவான். இதான் எப்படி அவனுக்குள்ள வருது அப்படின்னாக்க, அவனுக்குள்ள கடவுள் வந்துட்டார். கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னாக்க அவனுக்குள்ள ஆர்டரை கொண்டு வருவார், அவனுக்குள்ள ஒழுங்க கொண்டு வருவாரு. உலகம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஆதியாகமம் 1ல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. தேவன் பார்த்தாரு, பார்த்துட்டு சரி ஓகே ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரா? என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்ப எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறான். அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒழுங்கை கொண்டு வருகிறார். அப்ப உங்களுக்குள்ள கடவுள் வந்துட்டார்னாக்க உங்களுக்குள்ள ஒழுங்கு வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்ப ஒழுங்கின்மை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள கடவுள் இல்லை. அதை போய் ஊழியக்கார்ட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். தேவன் இருக்கும் இடத்தில் ஒழுங்கு இருக்கும், பிசாசு இருக்கும் இடத்தில் ஒழுங்கின்மை இருக்கும். டிஸ்ஆர்டர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறான். சோ வார்த்தைகளை கடந்து போகலாம். சங்கீதம் 103:5 ஒரு வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எல்லாரும் சொல்லுங்களேன், கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோபுவுக்கு தேவன் என்ன பண்ணாராம்? ஆயுசு நாட்களை எவ்வளவு கொடுத்தாரு சொல்லுங்களேன். அவன் எவ்வளவு வாழ்ந்தானோ மறுபடியுமாய் அவனை வாழும்படி செய்தாராம்.
கழுகுக்கு சமானமாய் திரும்ப அவனுக்கு வாழ வயதை தேவன் கொடுக்கிறாராம். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில எத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் தேவன் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமான வாழ வயது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க உங்க பலவீனம், உங்க வியாதி, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து உங்களை மேலே தேவன் வரும்படி செய்வார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. உன் லைஃபை நான் டபுள் ஆக்குறேன். ஹல்லேலூயா. என்னதுங்க? டபுள் ஆக்குறேன். சில பிள்ளைங்க வீட்டில் ஆம்லேட் கேட்பாங்க அம்மா கிட்ட, டபுள் ஆம்லேட் கேட்பாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எத்தனை அம்மா போட்டு கொடுத்துருக்கீங்க? டபுள் ஆம்லேட் கேட்டிருக்கீங்களா? யாருமே சாப்பிட்டது இல்லையா? ஆம்லேட் வச்சு பார்த்துருக்கீங்களா? ரவி பிரதர் பார்த்துக்கிறார், ஆம்லேட் பார்த்துக்கிறார். ஆமாம், ஆம்லேட் வந்து டபுள் ஆம்லேட் அப்படின்வாங்க. அப்படின்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க. ஒரு முட்டை போகிறது பெரிய விஷயம். கோழியை சொல்றீங்களா? இல்லை வீட்டில் ஒரு முட்டை போடுறதே. ஸோ டபுள் ஆம்லேட்ன்ற மாதிரி முட்டை தோசை 2 முட்டை உடச்சி ஊற்றுங்க. டீங்க அப்பா 2 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த பெப்பர்லாம் போட்டு அடித்து சாப்பிடும் பொழுது எப்படி ஒரு டேஸ்ட் உண்டாகுதோ, எப்பெல்லாம் நீங்கள் டபுளை சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி தான் என் வாழ்க்கையும் தேவன், என் ஆயுசு நாட்களை தேவன் டபுள் ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை டபுள் ஆக்க போகிறார். சில பேருக்கு இப்போ சலிச்சிருச்சு வாழ்க்கை. அதான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். சலிப்போடு கூட வாழ்க்கையை சகிப்பதற்கு அல்ல வேதம், சலிப்புள்ள வாழ்க்கையிலே சாதிப்பதற்கு தான் வேதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, சலிப்பான வாழ்க்கைய சகிச்சுக்கிறதுக்கு வேதத்தை கொடுக்கல, சலிப்பான வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு தான் தேவன் வேதத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவத்துல தப்பா சொல்லி வளர்த்துட்டாங்க. சகிச்சுக்கோ, பாடு சகி, பாட சகிக்க சகிக்க நீ கர்த்தரோட இணைய ஆரம்பிக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு உபத்திரவம் பாடு இருக்குது அப்படின்னு எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கை தூக்கவே இல்லை. யாருனாக்கா என்னுடைய மனைவி. அவர் கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, உங்களுக்கு உபத்திரம் பாடு இல்லையா? இல்லையா? ஐயோ, உபத்திரம் பாடு இல்லைனாக்கா அப்படின்ட்டு டாக கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டாக்க, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு உபத்திரத்தையும் பாடையும் கொடுக்கணும். அந்த உபத்திரமும் பாடும் வந்தாதான் நம்ம கடவுளுக்குள்ள வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். பாருங்க, சுவிசேஷத்தை என்ன சொல்றாங்க? இயேசுவை நம்புங்க, உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, உனக்கு உபத்திரமும் பாடும் இருந்தா மட்டும்தான் நீ கடவுளுக்குள்ள நிலைத்து இருக்க முடியும். அதை முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் உள்ளே வந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. வாடான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, ஒரு படத்துல ஒருத்தனை விரட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்திடுவானுங்க. எதை எடுக்கக்கூடாதோ அதை எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அதே போல கிறிஸ்துக்குள்ள வான்னு கூட்டிட்டு வந்துட்டு, உள்ள வந்துட்டியா, இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் பாரு உபத்திரவம், சாகிற வரைக்கும் வேதனைப்பட்டு, லோல்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, அவமானப்பட்டு அவன் பார்ப்பான். பாவீங்களா, சொல்லியிருந்தீங்கன்னா ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்க மாட்டேனடா. என்னாச்சு? இப்படிலாம் இருக்கும்னு சொல்றாங்கல்ல. நான் சொல்றேன், சகிக்கிறதுக்கு இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, சாதிக்கிறதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் நீங்க சகிக்க கூடாது அப்படின்னாக்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு சகித்து விட்டார். அதுக்கு மேல நீங்க ஏதாவது சகிக்கணுமா? அவரே எல்லாத்தையும் சகிச்சிட்டாரு. அவர் சகிச்ச பிற்பாடு அவரை நோக்கி பார்க்கிற எவர்களும் பிரகாசம் அடைவார். அப்பனாக்கா சந்தோஷம் ஆவீங்க, மகிழ்ச்சி ஆவீங்க, நல்லா ஆவீங்க. நீங்க சகிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் சாதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால உங்ககிட்ட வந்து யாராச்சும் பாடு அனுபவி, உபத்திரவத்தை அனுபவி அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், பாடையும் உபத்திரவத்தை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. இப்போ அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமானது மாத்திரமல்ல, நான் ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுவேன். அதற்காகத்தான் என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலைக்கு நீங்கள் கடந்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப கழுகுக்கு சமானமாக உங்கள் வயதை தேவன் திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறார். கழுகு குறித்து பேசிட்டு ஒரு காரியத்தை சொன்னேன். கழுகு அதிக உயரத்திலே பறக்கும் தன்மை கொண்டது. கழுகு அதிக உயரத்திலே பறக்கும் தன்மை கொண்ட ஒரு பறவையாக இருக்கிறபடினாலே, அந்த கழுகை மனிதனோடு ஒப்பிடும் பொழுது மனிதன் எப்படிப்பட்ட தன்மை உடையவனாக இருக்கிறான் என்பதை உங்களுக்கு காண்பிக்கின்றதுக்காக ஆதியாகமம் 1:28 போனேன். அதை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவன் அவர்களை
ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதிச்சா? பக்கத்துட்டுக்கார பாட்டி இல்ல, இல்ல உங்க பெரியப்பா இல்ல, உங்க சித்தப்பா இல்ல, உங்க மாமா இல்ல, இல்ல ஊழியக்காரர் இல்ல. யார் ஆசீர்வதிச்சது? தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. எப்பயுமே நம்மளை குறித்து சொல்லப்படுகிற சாபத்தை குறித்து நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிப்போம். என்ன சொன்னாங்க? நீ விளங்க விளங்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அந்த நம்மளை குறிச்சு ஒருத்தவங்க திட்டின வார்த்தையை எவ்வளவு துல்லியமா கேட்டு அதை ஆராய்ஞ்சு பார்க்கிறோமோ அதை விட 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்த வார்த்தைகளை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். அதனாலதான் ஆதியாகமத்தில் சொல்றார் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த 5 வார்த்தைய வீட்டுல போய் உட்கார்ந்து பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு 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 உங்களுடைய மைண்ட்ல ஏத்துனீங்கன்னாக்க, நான் பழுகுகிற சாதி, நான் பெருகுகிற சாதி, நான் நிரப்புகிற சாதி, நான் கீழ்ப்படுத்துகிற சாதி, நான் ஆண்டு கொள்ளுகிற சாதி, என்னை தேவன் அப்படித்தான் படைத்திருக்கிறார் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுதுதான் அவன் தேவன் சொன்ன ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருக்கிறான். சோ கடந்த 2-3 வாரமா ஒரு விஷயத்தை குறித்து பேசினேன். என்னன்னாக்கா, பழுகி, பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கக்கூடியவர்களாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்ட்டு தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் பழுகுகிற காரியங்கள். பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கணும். அதுக்கு பக்கத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு. என்ன போட்டிருக்குங்க? பழுகி பெருகி. இன்னையிலிருந்து அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு பெருகி அப்படின்ற வார்த்தையை குறித்து உங்க இடத்துல நான் பேசணும்னு விரும்புகிறேன். பெருகி என்ற வார்த்தைக்கு என்னன்னாக்கா ஆங்கிலத்துல மல்டிப்ளை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். மல்டிப்ளை. பாருங்க, மேக்ஸ்ல வந்துட்டு பேசிக்கா 4 காரியங்கள் இருக்குது. ஒன்னு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். 4 இருக்குது. கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல். சோ தமிழ்ல சொல்றேன் 4 காரியங்கள் இருக்குதுல. இந்த 4 காரியங்கள்ல 2 காரியங்கள் தேவனுக்குரியது, 2 காரியங்கள் பிசாசுக்குரியது. தேவன் 2 காரியங்களை உடையவராக இருக்கிறார். என்னன்னாக்க, கூட்டுகிறவரும் பெருக்குகிறவரும் தேவனாக இருக்கிறார். கழிக்கிறவனும் வகுக்கிறவனும் பிசாசாக இருக்கிறார். அப்போ கடவுளுடைய மைண்ட் செட்ல என்ன இருக்கு அப்படின்னாக்க, உங்களுக்கு ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவது, உங்களை கர்த்தர் 100 மடங்கு 1000 மடங்கு கோடா கோடியாக நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோ கடவுளுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு முதல்ல நினைச்சுக்கோங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றத ஒரு நாளும் காது கொடுத்து கேட்காதீங்க. அவங்க சொல்றது எல்லாமே அவங்க உலகத்துல என்ன பாக்குறாங்களோ அதை தான் உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்க, தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை தேவன் வேதத்திலிருந்து உங்களோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப 2 காரியங்கள் இன்னைக்கு நான் உங்களிடத்துல பேச போறேன். ஒன்னு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், இன்னொன்னு சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். இன்னைக்கு காலை வேளையில பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த செய்தி டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இனியாவை பார்த்தேன். இனியா என்ன பண்ணுச்சுனாக்கா, நோட்டில் டைரி எடுத்துட்டு ஆட் பண்ணுது. ஓகே, மேலே 22 கீழே 32 அப்படின்னு போட்டுட்டு 2 to 4 3 to 5 போட்டுட்டு அடுத்த கணக்குக்கு போகுது. நான் பார்த்தேன் உட்காந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுனாக்க, என்ன போட்டுச்சு, அந்த கணக்குல என்ன மைனஸ் கூட சப்ராக்ஷன் போடல, என்ன போட்டுச்சு, அடிஷன் போட்டுச்சு. 22 32 கீழே டோட்டல் போட்டுச்சு. அப்படி சைடில் என்னை பார்த்துச்சு. நான் பார்க்குறேன், நான் பார்க்காத மாதிரி அப்படியே இருந்தேன். திருப்பி அடுத்த கணக்குக்கு போயிடுச்சு. அப்போ அந்த பிள்ளைங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த கூட்டல் கணக்கை போடணுன்ற எண்ணம் வருது இல்ல. அதே போல நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது கழித்தல் கணக்கையும் வகுத்தல் கணக்கையும் போடக்கூடாது. கூட்டல் கணக்கையும் பெருக்கல் கணக்கையும் உங்க வாழ்க்கையில தேவன் அதை தான் டிசைன் பண்ணியிருக்கிறார்ன்றது தெரிஞ்சாதான் நீங்க அதை போடுவீங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதை வச்சு இதை வித்து அதை பண்ணலாமா, இல்ல இதை முடிச்சுட்டு அதை பண்ணலாமா, இல்ல இந்த 10 ரூபா போகும், இது ஒரு 4 ரூபாய்க்கு வித்துட்டு இதை பண்ணலாமா. உங்க மைண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க பிசாசுனுடைய காரியத்தினால் நிறைந்திருக்கவே கூடாது. பிசாசு சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பிசாசுனுடைய மைண்ட் செட் என்ன? ஒன்னு கழிப்பான், உங்ககிட்ட 2 இருந்துச்சுனாக்க 1 தூக்குவான். அதுதான் அவனுடைய வேலை, கழிக்கிறது. 2வது வகுக்கிறது. உங்ககிட்ட 10 இருந்துச்சுனாக்க அதை 3ஆ மாத்துவான்.
உங்ககிட்ட 5 இருந்துச்சுனாக்க அதை 1 மாத்துவான். ஏன்னா அவன் கழிப்பான், வகுப்பான். இதுதான் பிசாசுடைய காரியங்கள். தேவனுடைய காரியங்கள் என்ன? கூட்டலும் பெருக்கலும். தேவன் என்ன செய்வார் என்றால், ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஒரு துணையை கொடுப்பார், 2 மாத்துவார். அந்த 2 இருக்கிறத 3 மாத்துவார். அந்த 3 இருக்கிறத 10 மாத்துவார். அப்படியே பெருக்கிக்கிட்டே போவார். பாருங்க, எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் செய்தி. 8 பேர் தான் வேலைக்குள்ள போனாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 8 பேர் மூக்குள்ள இருந்து தேவன் 800 கோடி மக்களை வரும்படி செய்திருக்கிறார் என்றால், அந்த பெருக்கத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன மைண்ட் செட்ல ஆசீர்வதிச்சான்னு பாருங்க. நான் தான் சொல்றேன் உங்களை, இன்னைக்கு நீங்க இருக்கிறது போல நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிறது போல அடுத்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. இதை விட நீங்க பெஸ்டா இருப்பீங்க. இன்னும் நீங்க பெருகி இருப்பீங்க. இன்னும் நீங்க உங்க குடும்பத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொண்டாலும் சரி, இது உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இன்று முதல் உங்களை தேவன் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இனி நீங்கள் குறுகாமல் பெருகுவீர்கள். இனி நீங்கள் குறுகாமல் வளருவீர்கள். உங்களை வளர செய்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்களை பெருக செய்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகையினால செய்தி கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே நோட்டை எடுத்து, இல்ல செவுத்துல, இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல எதை வித்து எதை பண்ணலாம், எதை நம்ம வாழ்க்கையில இருந்து அடகு வைக்கலாம், அந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மைண்ட்ல வரவே கூடாது. ஹல்லேலூயா. அடகு வைக்கிறது எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. வண்டியை வச்சானுங்க, நகையை வச்சானுங்க, வாட்ச் வச்சானுங்க, பேண்ட் சொக்காவெல்லாம் வைக்கிறானுங்க, சேலையை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு எடுத்துன்னு வரான் பாருங்களேன் கீழே. பிசாசு ஒரு மனுஷனை ஜீரோ வாக்குற வரைக்கும் விடவே மாட்டான். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை ஹீரோ வாக்குற வரைக்கும் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, அடகு வைக்கணும் அப்படின்ற எண்ணம் மைண்ட்ல வரவே கூடாது. சார் நீங்க சொல்லிட்டு போயிருங்க சார், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சாதானே சார். அடகு வைக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை, என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ ஒன்றும் பண்ணிருக்க முடியாதுல்ல. ஆப்ஷன் இருக்கிறனால தான் ஆப்ஷனை தேடி போறீங்கல்ல. ஆப்ஷன் இல்லை, நீங்க தான் எனக்கு ஆண்டவரே ஆப்ஷன் எப்படின்ட்டு கடவுள் மேல எப்போ ஆப்ஷனை வைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில ரியாக்ஷனை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு செங்கடல் கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. அப்படியே நடுங்கி நிக்கிறானுங்க. எங்களை அழிக்கவா கொண்டு வந்து, இந்த கடல்ல சாகவாங்களை கொண்டு வந்து ஊனி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஏன் கடவுளை கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படின்னாக்க, உனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்ல அப்படின்ற நிலைக்கிட்ட நீ வந்து நின்னாதான் நீ என்ன மட்டும் நோக்கி பார்ப்ப. ஹல்லேலூயா. அவன் சில பேர் ஆப்ஷன்ஸ் இருக்கனாலதான் ஆப்ஷன்ஸை தேடி தேடி போய்கிட்டே இருக்காங்க. இங்க அங்க அது இது ஓடி ஈடி பண்றதுனால கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. கடவுள் வந்து ஒத்தாசை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்து உணர்வுள்ள இருதயத்தோடு கூட, ஆண்டவரே எனக்கு 1000 வழிகள் தெரிந்திருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே வழி நீர் மாத்திரம். ஆண்டவரே நீரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறத விற்கிற மனநிலை எனக்கு இந்த மேல வரக்கூடாது. ஆண்டவரே இதை வித்து 10 ரூபா போறத வித்து அதை 4 ரூபாய்க்குனாலும் வித்து அதை வச்சு நான் ஒரு காரியத்தை செய்யணும், அதை வச்சு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற எண்ணமும் மனநிலையும் பிசாசு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, வேதத்துல கெட்ட குமாரனை குறிச்சு படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆமா, இளைய குமாரன். அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. மூத்தவன் அப்பா சொல்றதை கேட்டு இருந்தான். இளையவன் என்ன பண்ணானாக்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றதை போய் கேட்டான். உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற சொத்தை கேட்டு வாங்கிக்கோ, வெளியூரில் போய் நம்ம வியாபாரம் பண்ணி நம்மளால சிறப்பாக வாழலாம் அப்படின்னு நினச்சான். அவங்க அப்பா கிட்ட வர்றான், அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அவங்க அப்பா கொடுக்குறாரு, வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 1க்கு 2 விற்று 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 அதை வாங்கி இதை வாங்கி லாஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் அவனை கொண்டு வந்து பிசாசு எங்கே நிறுத்தினா? ஜீரோ. எங்க நிறுத்தினாங்க? ஜீரோ. சூனியத்துக்கிட்ட வந்து நிறுத்தினான், பூஜ்யமாக்கிட்டான். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாத இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினான். பாருங்க, பிசாசுக்கு ஒருத்தன் இடம் கொடுத்தான் அப்படின்னாக்க அவனை பிசாசு என்ன பண்ணுவானாக்க ஜீரோ வாக்குற வரைக்கும் அவன் கூட இருப்பான். ஜீரோ வாக்குன பிற்பாடு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சில நண்பர்கள், சில உறவினர்களை பார்க்கும் பொழுது நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளோட சேர்ந்துப்பாங்க.
நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம பக்கத்திலே இருப்பாங்க, நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனா எப்ப நம்மளுடைய கிராஃப் குறைஞ்சு 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 அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம கிட்ட காசு இல்லைன்ற நேரம் வருதோ, அன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு நாய் கூட பக்கத்துல இருக்காது. ஹல்லேலூயா. அவன் பிஸ்கெட் போட்டா தான் நாய் கூட பக்கத்துல இருக்கும். ஒரு நாய் கூட பக்கத்துல இருக்காது. எல்லாரும் விலகி போயிருவாங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல, கடவுள் மட்டும்தான் ஆப்ஷன் நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில நீங்க மேல வரக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த நிலைக்கு நீங்க கட்டாயம் வரணும். அதுக்கு தான் கடவுள் இந்த ஆலயத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் தான் எல்லாமே நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். சோ இந்த ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம். பலுகி பெருகி மல்டிப்ளை அப்படின்ற வார்த்தையை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். கூட்டலும் பெருக்கலும் உங்கள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், கழித்தலும் வகுத்தலும் உங்கள் மனதில் அளிக்கப்பட வேண்டும். ரெண்டு காரியங்களை இன்னைக்கு கடவுள் செய்யணும் விரும்புறாரு. ஒண்ணு, உங்க இருதயத்துல ஒரு விஷயத்தை எழுதணும்னு கடவுள் விரும்புறாரு. இன்னொன்னு, உங்க மனசுல இருந்து ஒரு காரியத்தை அழிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. என்னத்தை கர்த்தர் இருதயத்துல எழுதணும்னு நினைக்கிறாருனாக்க, கூட்டலும் பெருக்கலும் உங்கள் இருதயத்துல எழுதப்பட வேண்டும், கழித்தலும் வகுத்தலும் உங்கள் மனதிலிருந்து அழிக்கப்பட வேண்டும். பாருங்க, வாழ்க்கை எப்ப மாறும்? வாழ்க்கையில என்னைக்குமே பாருங்க, உங்களால என்ன முடியும் அப்படின்றத மட்டும் தயவு செய்து வாழ்க்கையில யோசிக்காதீங்க. என்கிட்ட இது இருக்குது, இதை வச்சு இது பண்ணலாம், அதை வச்சு அது பண்ணலாம் அப்படின்னு நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்களோட சுய புத்தியை நீங்க சார்ந்து போக ஆரம்பிச்சிடுறீங்க. அதான் வேதம் சொல்லுறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு அப்படின்னாக்க, சில பேருக்கு என்னன்னாக்க, தாங்க விரும்புறத செய்யறது கிடையாது, கடவுள் ஏதாச்சும் செய்வார் அப்படி எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடவுள் என்ன செய்வார் அப்படின்னாக்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கடவுள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு கடவுள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நீங்க அவர்கிட்ட சொல்லும் பொழுதுதான் அதை உங்களுக்கு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சோ விஷயத்தை டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு காரியத்தை பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, உங்க கையில என்ன இருக்குன்னு பாக்குறீங்க, எப்படி பண்ணலாம் டிசைட் பண்றீங்க, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருந்து கொண்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன், இதற்கு வேண்டிய எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, பணத்தை கொடுங்க, மனிதர் உதவியை கொடுங்க, எல்லாவற்றையும் நீங்களே எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி பார்த்து செபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்க என் மேல பழுகுகிற பெருகுகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருக்கிறபடியினாலே என்னை நீங்கள் பெருக பண்ணுகிற தேவன், மல்டிப்ளை பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. மல்டிப்ளை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுத்த? ஒன்னோட ஒன்னு சேர்த்தா அது என்னதுங்க? கூட்டல். 1+1 எவ்வளவுங்க? சொல்லுங்களேன். ஒன்னோட ஒன்னு சேர்த்தா 2, அதுக்கு பேரு கூட்டல். 5 into 5, 5ஓட 5 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? எவ்வளவு? 25. அப்ப கடவுள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்கிறவர் அல்ல, ஆசீர்வாதத்தை பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப கடவுள் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத ஆலயத்துல வந்து செய்தி கொடுக்கும் பொழுது கவனிச்சு கேளுங்க. கேட்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் டிசைன் பண்ணக்கூடியவனா இருக்கிறீங்க. உங்க மனசு முதல்ல மாறணும், உங்களுடைய புத்தி முதல்ல மாறணும், உங்களுடைய சிந்தனை முதல்ல மாறணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எப்ப வாழ்க்கை மாறும்னாக்க மனசு மாறணும். மனசு எப்ப மாறுதோ அப்பதான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மனசுல என்ன மாற்றம் வரணும்னாக்க, என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறாரு, நான் 1+1 2 ஆகிற ஜாதி கிடையாது, நான் 5 into 5 25, நான் மல்டிப்ளை ஆய் நான் பெருகுகிற ஜாதியாக இருக்கிறபடினாலே பெருக்கத்தை தேவன் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் எவர்களுக்குள் வருகிறதோ அவருடைய வாழ்க்கை தான் பெருக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப உங்களை கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே வருதா, கிராஃப் கூடிக்கிட்டே வருதா? ஹல்லேலூயா. கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாக்க யோசிச்சுக்கணும், நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் விசுவாசிக்காம இருக்கிறீங்க, அதனாலதான் கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்பு இருந்ததை விட இப்போ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கம்மியா இருக்கு, பணப்புழக்கம் கம்மியா இருக்குது, விட உங்களால வந்து ஃப்ரீயா செலவு பண்ண முடியல, விட நீங்க நினைச்ச மாதிரி சில காரியங்களை பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும், என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தவறா போய் கொண்டு இருக்கிறது, நான் அதை சரி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க ஒரு முறை செய்தியில, பிசாசு சதி செய்வான், தேவன் சரி செய்வார். எல்லாரும் சொல்லுங்களேன், பிசாசு
சதி செய்வான், தேவன் சரி செய்வார். எங்க சரி செய்வார் தெரியுங்களா? ஆலயத்துல வந்து உட்காரும் பொழுதுதான் உங்களிடத்துல தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்படி பேசும் பொழுதுதான் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எப்போ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து டிஃபிகல்ட்டுக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் குறைவுக்குள்ளேயும் தேவை அதிகமாகி கொண்டே இருக்கிறதோ அப்போ ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கணும். நம்ம கிட்ட ஏதோ ஒன்று தப்பா நடந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சார், உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறீங்க சார். உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து முதல் மாசம் எக்ஸாம்ல அந்த பொண்ணு எல்லாத்துலயுமே 80% எடுக்குது. குட்னு போட்டு டீச்சர் கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க, குழந்தை நல்லா படிக்கிறா, இன்னும் கொஞ்சம் கேர் கொடுத்தீங்கன்னாக்கா 90% எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. அடுத்த மாசம் அந்த குழந்தையினுடைய ஆவரேஜ் 65க்கு வருது. அதுக்கு அடுத்த மாசம் அந்த குழந்தையோட ஆவரேஜ் 40க்கு வருது. இப்ப குறைய 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 டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அம்மாவை கூப்பிட்டு, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பிள்ளைய, அப்படியா சொல்லுவாங்க? என்னாச்சு? நல்லா படிக்கிற பிள்ளை தானே, ஏன் மார்க் கம்மியா எடுக்கிறா? என் வீட்டில் டிவி பார்க்குறாளா, இல்லை படிக்க மாட்டாளா, இல்லை என்ன என்ன பிரச்சனை குழந்தைக்கு? ஸ்கூல்ல நல்லா படிக்கிறா, சொல்லிக் கொடுக்கறத கவனிக்கிறா, அப்படிதான் கேட்குறேன் நானும். கோயிலுக்கு வர்றீங்க, நல்லா துரு துரு துருன்னு பார்க்குறீங்க, நல்லா கவனிக்கிறீங்க, நல்லா கேட்குறீங்க, உள்ள போற மாதிரி தெரியுது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பா ஓ அப்படின்னு பார்க்கும்போது வார்த்தை வேலை செய்யுதுடா அப்படின்ற மாதிரி என்ன உண்டாகுது. ஆனா பேப்பர்ல ஒண்ணும் காணுமே, வாழ்க்கையில பார்த்தா ஒண்ணும் இல்லையே. வாழ்க்கையில பெரிய முட்டையா இருக்குதே, அந்த பெரிய முட்டை ஏன் வந்துச்சு அப்படின்றத யோசிக்கணுமா கூடாதா? சொல்லுங்களேன். அப்போ பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்து அந்த பிள்ளையுடைய கிராஃப் குறையும் பொழுது டீச்சரும் அந்த பிள்ளையுடைய பெற்றோரும் கவலைப்பட்டு மறுபடியும் அந்த பிள்ளையை எப்படி படிக்க வைக்கலாம், அதை எப்படி டியூன் பண்ணலாம், எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிள்ளையை எப்படி மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்களோ, அப்படியே உங்கள் தேவனும் உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் உண்டாகும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவன் உங்களை கேர் பண்ணுகிறார். என்ன பண்றாருங்க? கடவுள் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களை வந்துட்டு நீ மக்கு, நீ சரியா படிக்கல, உனக்கு படிப்பு வரல அப்படின்னு உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. நீங்க எந்த இடத்துல மிஸ் பண்றீங்கன்றத பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆலோசனை செய்து உங்களை சரி பண்ணி உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வர தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சில பேர் வந்து தப்பா நினைச்சுக்கிறீங்க. வாழ்க்கையில வந்து கிராஃப் குறையும் பொழுது என்னை கர்த்தர் சோதிக்கிறாரு, என்னை கர்த்தர் உபத்திரவப்படுத்துறாரு, இந்த சோதனையில இந்த உபத்திரவத்துல நான் எப்படியாச்சும் விசுவாசத்துல நின்னுட்டேன் அப்படின்னாக்க இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு இன்னும் கீழே போயிடும் வாழ்க்கை. அப்ப என்ன பண்ண போறீங்க? எப்ப வாழ்க்கையில கிராஃப் குறையுதோ அப்போ ரொம்ப எச்சரிக்கையாயிடணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே கிராஃப் கம்மியாகுது? அப்ப நான் எதை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? எதை நான் மாத்திக்கணும்? ஆண்டவரே, உன் மனநிலையை முதல்ல மாத்து, உன் யோசனையை முதல்ல மாத்து. நான் உபத்திரவத்தில் இருக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, சில பேர் தப்பா சொல்லி கொடுத்துறாங்க பாருங்களேன். ஒண்ணுமே இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அது ஒண்ணுமே இல்லைன்னா கர்த்தர் நேசிக்கிறாரா? எல்லாமே இருந்தா தான் கடவுள் நேசிப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாமை கூட்டிட்டு வந்து செல்வ சீமானாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. அப்ப இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு ரோட்ல விடுற தேவன் கிடையாது. தேர் எடுத்து தெருவில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறத புடுங்கிட்டு ரோட்ல விடுற தேவன் கிடையாது. உங்களிடத்துல ஒன்றும் இல்லாத பொழுது எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த மாலை வேலையில் சில பேர்த்த கத்த ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில கிராஃப் கம்மியாகிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில கிராஃப் கம்மியாகுது அப்படின்னாக்க உன் மைண்ட்ல விதமான தப்பான எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. தப்பு நடந்துருமோ, தப்பா போயிடுமோ, வேஸ்டா போயிடுமோ, நஷ்டம் ஆயிடுமோ, இன்னும் கீழே போயிடுவோமோ, இன்னும் நல்லா இல்லாம ஆயிடுவோமோ, இன்னும் நம்ம வாழ்க்கை மோசமாயிடுமோன்ற மனநிலையோடு கூட இருக்கிற இன்றைக்கு உன்னுடைய மனதை தேவன் புதிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் மனசை புதுசாக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒன்று சொல்லிட்டே போ, என் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஆசீர்வாதம் என்னை பழுக செய்யும், என்னை பெருக செய்யும். நான் மல்டிப்ளை ஆகிற ஜாதி. ஹல்லேலூயா. நான் மல்டிப்ளை ஆகிற ஜாதி. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் என்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். நான் கோடா கோடியாய் பெருகும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் என் தலையின் மேலே வைத்திருக்கிறபடியினாலே நான் பழுகி கொண்டும் பெருகி கொண்டும் தான் இருப்பேன். என்னை சுத்தி இருக்கிற மக்கள் வேணா கீழே போகலாம், நான் கீழே போக மாட்டேன். அதான் கோயிலுக்கு வர்றீங்க, அதான் கோயில வந்து வார்த்தையை கத்துக்கிறீங்க. மத்தவங்க பேசுற மாதிரி நீங்களும் பேசக்கூடாது. எங்க வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போற? தைரியமா சொல்லுங்க, நான் கீழே போக மாட்டேன், நான் நல்லா தான் இருப்பேன். என் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. என்னை கடவுள் மேல வர செய்வாரு. நான் உயர்ந்திருக்கும்படி செய்வேன். நான் ஜீரோ ஆக மாட்டேன்.
என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதனால வராது. நான் எப்பவுமே ஹீரோவா தான் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜீரோ ஆக மாட்டேன், நான் ஹீரோவா இருப்பேன், நான் ஹீரோயினா இருப்பேன். ஹல்லேலூயா. கதாநாயகர்களும் நாயகிகளுமாக தேவன் உங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க தான் சார் ஹீரோ, உங்க வாழ்க்கையில நீங்க தான் சார் ஹீரோயின். உங்களை ஒரு நாள் தேவன் ஜீரோவாக விட மாட்டாரு. இந்த மாலை வேளையில யாரும் நினைச்சிட்டு வந்துருக்கிறீங்க, அப்படியே வாழ்க்கை இறங்கிக்கிட்டே இருக்குது, அப்படியே போற நிலைய பார்த்தாக்க ஜீரோ ஆயிரும் போல, பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆயிரும் போல, கையில் இருக்கிற பணம் ஜீரோ ஆயிரும் போல, அப்படிப்பட்ட எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுனாக்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ ஜீரோ ஆகிற ஜாதி கிடையாது, நீ ஹீரோ ஆகிற ஜாதி. ஹல்லேலூயா. நீ பெருகுகிற ஜாதி, நீ பழுகுகிற ஜாதி, நீ நிரப்புகிற ஜாதி, நீ கீழ்ப்படுத்துகிற ஜாதி, நீ ஆண்டு கொள்ளுகிற ஜாதியாக இருக்கிறபடியினாலே கர்த்தர் உன்னை பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க குறுக மாட்டீங்க, நீங்க பெருகுவீங்க. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, கடந்து போகலாம். யோவான் 10:10. நன்றி ஆண்டவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். புதிய ஏற்பாட்டுல யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் இந்த மாதிரி சொல்லுது. திருடன் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல பிசாசுன்னு போட்டு வச்சுக்கோங்க. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும். ஆமா, பிசாசு எப்ப வந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு வரமாட்டான். எதுக்கு தான் வருவான்? உங்ககிட்ட இருக்கிறத திருடிட்டு, உங்களை ஓட்டையாண்டி ஆக்கிட்டு, உங்களை ஜீரோ ஆக்கிட்டு, உங்ககிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு, உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு தான் பிசாசு வருவான். ஆனா கடவுள் என்ன பண்றாரு பாருங்க, நானும் அப்பதாக்க இயேசு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். இந்த பரிபூரணம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க மல்டிப்ளிகேஷன். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, பரிபூரணம், ஃபுல்னஸ், மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒரு மனுஷனை கடவுள் என்ன பண்றாங்க, அவனுக்குள்ள ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூரணப்பட செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதான் சொன்னேன், பிசாசு உங்களை என்ன ஆக்கணும்ட்டு ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துட்டு இருக்கானாக்கா, உங்களை எப்படினாலும் ஜீரோ ஆக்கிரணும். என்ன ஆக்கிரணுங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஜீரோ ஆக்கணும், உங்களை எப்படினாலும் ஜீரோ ஆக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் கடவுள் உங்களை எப்படினாலும் ஹீரோ ஆக்கியே தீருவேன்னு சொல்லி அவரும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நடுநிலையான ஒரு மனிதர்களாக இருக்கிறீங்க. நீங்க எந்த பக்கம் சாயுறீங்களோ அந்த பக்கம் தான் உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் தராசு பார்த்துருக்கீங்க? 2 பக்கம் வெயிட் வைப்பாங்க, வெயிட் வச்சு பிடிக்கிறாங்க. அந்த முள் என்ன பண்ணுதுங்க, சென்ட்ரா வந்து நிக்குது. நிக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, எடை கரெக்டா இருக்குன்னு சொல்லி வாங்குறீங்களே, அதே போல இந்த பக்கம் பிசாசு, இந்த பக்கம் தேவன், நடுவுல நீங்க இருக்கிறீங்க. நீங்க எந்த பக்கம் சாய போறீங்களோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்று தேவன் சொல்லுகிறாரு. நீங்கள் ஜீரோவாக உங்க மனசை விட்டுட்டீங்க அப்படின்னாக்க உங்களை ஈஸியா பிசாசு ஜீரோ ஆக்கிடுவான். ஆனா நீங்க ஹீரோவா தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு நாளும் அதற்காக முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில பேர்த்துக்குலாம் நிறைய வீடு, தோட்டம், துறவு, நிலம், நஞ்ச புஞ்ச எவ்வளவோ இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னாக்க, எதுக்குடா போய் வேலை பார்த்து உழைச்சிக்கிட்டு வேர்த்துக்கிட்டு, சே அதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, வேர்க்கிறது நமக்கு ஆகாதுப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்து 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 சாப்பிட்டு 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 அவங்க இருந்த வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத ஃபுல்லா காலி பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க, அவங்கள குறிச்சு எந்த விதமான ஒரு சின்ன ஒரு சுய புத்தி கூட இல்லாம எல்லாவற்றையும் வித்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கஷ்டப்படுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் போய் கேட்டீங்கன்னாக்க சொல்றாங்க, சார்
எங்க தாத்தா எங்க முற்பாட்டனாக்க சொந்தமா இடம் வச்சிருந்தாங்க சார், நிலம் வச்சிருந்தாங்க சார், வீடு வச்சிருந்தாங்க சார். எல்லாத்தையும் வித்து 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 சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்ற அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளை என்ன பண்ணுதுனாக்கா பள்ளியில சேர்ந்து படிச்சு அந்த பிள்ளை காலேஜுக்கு போய் அது ஒரு நல்ல கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனியில இரவு பகலும் வேலை பார்த்து அந்த கம்பெனியில உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து அந்த கம்பெனியில மேலான இடத்துல போய் வருமானங்களை ஈட்டி மறுபடியும் வீடை வாங்கி நிலத்தை வாங்கி எல்லாவற்றை கட்டி கொண்டு வரும் பொழுது யோசிச்சு பாருங்க, வித்து வித்து சாப்பிட்டு போனது ஈஸியா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேறி மேல வர்றது கஷ்டமா? ஹலோ, இருக்கீங்களா? வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் மேல வரணும்னாக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஆமா. அப்போ கோயிலுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னாக்க வீட்டுல போய் கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும். எப்ப சொல்லணும்? சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் போது தான் கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும். அப்பதான் கடவுளுடைய வார்த்தையை விதைக்கணும். அப்பதான் கடவுளுடைய வார்த்தை மேல நிக்கணும். அங்க எவர்கள் நிற்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பிசாசு என்ன பண்றானாக்க உங்களை ஜீரோ ஆக்கணும்னு நினைக்கிறான். ஜீரோ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு எம்ப்டினஸ் அப்படின்னாக்க ஒண்ணுமில்லாம ஆக்குறது. இரண்டாவது அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க முக்கியம் இல்லாத நபர்களாய் மாற்றுவது. மூணாவது இன்சிக்னிபிகன்ட் அப்படின்னாக்க மரியாதை இல்லாத நபர்களாய் மாற்றுவது. ஒர்த்லெஸ் அப்படின்னாக்க வேஸ்டா மாத்துறது. நான்காவது அன்னோட்டிஸ்டு கவனம் அற்றவர்களாக மாற்றக்கூடியதிலே பிசாசு மிகுந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, இருக்கீங்களா? உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாக்க நீங்க வெறுமையான ஆளு. ரெண்டாவது அன்இம்பார்ட்டன்ட் முக்கியம் இல்லாத நபர். அது எப்ப பார்க்கலாம் தெரியுங்களா? ஒரு ஃபங்க்ஷனு, வீட்டாண்ட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்ற டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரு நிறைய வச்சிருக்காங்களோ நல்ல வசதியா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னாக்க ஓடி போய் கவனிப்பாங்க, காலில் விழுந்து கூட்டிட்டு வருவாங்க. அன்இம்பார்ட்டன்ட் பர்சன், பணமும் பொருளும் இல்லாத ஒரு நபன் போகும் பொழுது அவனை மதிக்க கூட யாரும் மாட்டாங்க பாருங்க. மூணாவது இன்சிக்னிபிகன்ட் அப்படின்னாக்க நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க. நான்காவது அன்னோட்டிஸ்டு நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்தமானும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்தா கூட நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னாக்க அவங்களுடைய கவனம் எல்லாம் யார்கிட்ட நிறைய இருக்குதோ அவங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. நீங்க வந்தா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. ஹலோ, இருக்கீங்களா? சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் வீட்டுக்கு போனேன், என்னை கண்டுக்கிறவே இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் உங்களை கண்டுக்கல அப்படின்னாக்க உங்ககிட்ட என்ன இல்லை சொல்லுங்களேன். பணம் இல்லை, பொருள் இல்லை, உங்கள்கிட்ட வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. இது இல்லாதபடியினாலதான் உங்களை அன்னோட்டிஸ்டா இன்னைக்கு உலகம் பார்த்து கொண்டு இருக்குது. உங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உங்களை வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீங்க இருக்கீங்களா வந்தீங்களா போனீங்களான்னு செக் பண்றதுக்கு கூட ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க உங்களை பிசாசு ஜீரோவாக்கி வைத்திருக்கிறான். ஆனா கடவுள் உங்களை ஹீரோவா மாத்திட்டாருனாக்க எப்படிப்பட்ட நிலைமை இருக்குனாக்க ஃபுல்னஸா இருப்பீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா மாத்திருவீங்க, மோஸ்ட் சிக்னிபிகண்டா மாத்திருவீங்க, வேல்யூபிளா மாத்திருவீங்க, பிரிசீவ்டு பர்சனா மாத்திடுவார் கடவுள் உங்களை. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? பாருங்க, தாவீத அபிஷேகம் பண்றதுக்கு தான் கடவுள் யார் அனுப்பிச்சாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரு. கடவுளுக்கு தெரியும் அவன் ஹீரோன்னு. ஆனா குடும்பத்தார் என்ன பார்த்திருந்தாங்க? அவனை ஜீரோவா பார்த்திருந்தாங்க. இவன் எதுக்கு இங்க இருக்க போகிறான்? இவனால என்ன ஆக போகுது? கிளம்புடா, போய் வேலையை பாரு போ. சில பேர் வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கும் போது பிள்ளைங்க, மம்மி நானும் லீவ் போடுறேனே. ஏய், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? நீ இருந்து துரு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்ப. உடனே ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்களா? யூனிஃபார்மை போட்டு கிளம்பு, ஒன்று ஸ்கூல்ல விட்டு வா, காலையில சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கட்டும், நீ இருந்தா காரியமே கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்போது தாவீதை சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. வெளியில போ, கிளம்பி போ, நீ தேவையில்லை, நீ முக்கியமற்றவன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா கடவுளுக்கு தெரியும் அவன் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே ஹீரோ. அல்லேலூயா. அவன் வந்தானா ஃபங்க்ஷனே நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்றாரு. அவனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அவன் வந்த பிற்பாடு தான் அந்த ஃபங்க்ஷனையே தேவன் என்ன பண்றான்னாக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில மல்டிப்ளை ஆகல, நீங்க பெருகல, நீங்க ஆசீர்வதிக்கப்படல, நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உயரல, ஒவ்வொரு நாள் தாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்க உங்க மனசுல ஏதோ ஒரு காரியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விதைக்கப்பட்டிருக்குனாக்க நான் இப்படி இருக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குமோ? ஹலோ, இருக்கீங்களா? ஆமா.
நான் இப்படி இருக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், பைபிளை போய் பாருங்க. நீங்க அப்படி இருக்கிறது கடவுளுடைய சித்தான பைபிள்ல போட்டு இருந்துச்சுனாக்கா வெல் அண்ட் குட், நீங்க அப்படியே இருந்துருங்க, தப்பு கிடையாது. ஆனா கடவுள் சொல்றாரு, நீங்கள் பலுகி, நீங்கள் பெருகி, நீங்கள் மல்டிப்ளை ஆகணும். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் பெருகணும், உங்கள் வாசனை பெருகணும், உங்களுடைய ஆஸ்தி பெருகணும், உங்களுடைய குடும்பம் பெருகணும், எண்ணிக்கை பெருகணும், வாழ்க்கையில மேல வரணும். இப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய தலைமையில கை வைத்து சொல்லுங்களேன், நான் பழுகுகிற ஜாதி, நான் பெருகுகிற ஜாதி, நான் பெருகுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் பெருகிக்கிட்டே இருப்பேன் சார், நான் பெருகிக்கிட்டே இருப்பேன். இன்னையிலிருந்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடவுள் ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நிலை கொண்டு இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாரு. என் மகனே, என் மகளே, நீ குறுகுவது என்னுடைய சித்தம் அல்ல, நீ பெருகுவது தான் என்னுடைய சித்தம். நீ பெருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம், உன் மேல விழுந்த ஆசீர்வாதம். நீ பெருகுகிற ஜாதி, நீ பெருகும்படியாகத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசந்த வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். ஆதியாகமம் 9:1. ஒரு இடத்துல மட்டும் கடவுள் சொல்லல, அந்த வார்த்தை மாறாம வருது பாருங்களேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. முதல் உலகத்தை கடவுள் எதனால அழிச்சாரு? தண்ணீர்னால அழிச்சாரு. அழிச்சிட்டு அடுத்த உலகத்தை எத்தனை பேர்த்த கொண்டு கர்த்தர் உருவாக்குனாரு? 8 பேரை கொண்டு உருவாக்குறாரு. அந்த 8 பேர்கிட்ட வந்து கடவுள் என்ன சொல்றாரு? 2 பேர்த்துக்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் கடவுள் என்ன சொல்றாரு? 8 பேர்த்துக்கிட்டே சொல்றாரு. 8 பேர்த்துட்டு என்ன சொன்னாருனாக்க, ஒரு எழுத்து மாறி சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு எழுத்து கூட மாறாம சொல்றாரு. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பாருங்க, மறுபடியும் கடவுள் தான் என்ன யோசிக்கிறாருன்றத மனுஷன் மேல அவர் இம்பார்ட்டேஷன் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். மனிதனுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கோயிலுக்கு எதுக்கெல்லாம் வரணும் தெரியுங்களா? சில பேர் கோயிலுக்கு வந்தா கடவுளை பாடணும், ஆராதிக்கணும், காணிக்க போடணும், அப்புறம் கொடுக்குற செய்தியை கேட்டுட்டு போகணும். தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிற இடம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை. ஆமா, இந்த ஊனமுற்றவங்களா இருக்காங்க பாத்தீங்களா? கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கை கால் நடக்க முடியாதவங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த குறையை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சேன்னு வச்சுங்களேன், அந்த உதவி அவங்க வாங்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள ஒரு என்னன்னாக்க, என்கிட்ட இந்த குறை இருக்கு அப்படின்றத சொல்லாம சொல்லி காட்டி நீ எனக்கு ஒரு உதவி செய்யறபடினால அந்த உதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னாக்க நீ ஞாபகப்படுத்துற, நான் என் குறைய மறந்துருக்கிறேன், நீ என் குறைய ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லி உங்களோட உதவியை வாங்க மறுக்கிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆலயம் என்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால், உங்களுக்கு என்னவெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிற இடம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இங்க வந்து உட்காந்து வீட்டை குறிச்சு நினைச்சிட்டு இருக்க கூடாது, இங்க வந்து உட்காந்து வேலையை குறிச்சு நினைச்சிட்டு இருக்க கூடாது, இங்க வந்து உட்காந்து பிரச்சனை குறிச்சு நினைச்சிட்டு இருக்க கூடாது, இங்க வந்து உட்காந்து வாழ்க்கையினுடைய குறைகள் குறிச்சு நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏன்? இந்த இடம் உங்களுக்கு தேவன் என்னையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. ஒரு குழந்தை பரீட்சை எழுதுது சார். பரீட்சை ஹாலில் போய் உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்குது. எழுதும் போது பாவம் அந்த குழந்தைக்கு படிச்சது வரல, படிக்காததா வந்திருக்குது நிறைய. அந்த குழந்தை மூஞ்சி அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் என்ன பண்றாங்க பார்த்துட்டாரு. எல்லா குழந்தைங்களும் வேகமா எழுதிக்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தை மட்டும் வாயில பென்சிலை கடிச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் பார்க்காத மாதிரி போறாரு. போயிட்டு வந்து அப்படியே பார்க்கறாரு, அந்த குழந்தை பேப்பர்ல எதுவுமே எழுதல. இவருக்குள்ள கொஞ்சம் மனசு வருத்தம் ஆயிடுச்சு. குழந்தை பாவம் படிச்சது வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எப்படிலாம் பாஸ் பண்ண முடியுமோ அப்படி பாஸ் பண்ணக்கூடிய விதத்துல அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாக்க, கோடிட்ட இடத்தை நிரப்பு அப்படின்னாங்க. fill in the blanks, choose the best, match the following, choose the correct one அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 மார்க்குக்கு அந்த குழந்தை பாஸ் பண்ற மாதிரி அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, டக்குன்னு அதுக்கிட்ட பென்சிலை வாங்கி டக்கு 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 டக்குன்னு 2 நிமிஷத்துல 40 மார்க் எடுக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு பென்சிலை மார்க் பண்ணி கொடுத்துட்டு பண்ணு அப்படின்ட்டு போயிடுவாங்க.
அந்த குழந்தைகளை பார்த்தனாக்க ஒரே மகிழ்ச்சி வந்துட்டு, வாத்தியார் போன உடனே டக்கு டக்கு டக்குன்னு அந்த குழந்தை என்ன பண்ணாக்க பென்சில் ரப்பர் வச்சு அழிச்சிட்டு கரெக்டாக எழுதி அந்த குழந்தை தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அந்த குழந்தை படிச்சது எல்லாவற்றையும் எழுதிட்டு வெளியில போகும்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கூட போகும். ஹல்லேலூயா. அதே போலதான் இங்க ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவு, தேவை, பிரச்சனை எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்கார் என்ற வாத்தியார் மூலமா உங்க கிட்ட பேசி அதை குறித்து யோசிக்காத. உன் வாழ்க்கையில நீ எப்படிலாம் மேல வரணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பத காரியங்களை தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால செய்து கொடுக்கிற நேரத்துல கவனமா கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளவு கவனமா கவனிக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் வாழ்க்கையில மேல வந்துகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். யார் நல்லா கவனிக்கிறீங்களோ அவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டா ஸ்கூல்ல வர்றது போல ஆலயத்துல யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்க எல்லாரை காட்டிலும் பெஸ்டான நபர்களா தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நோவா கிட்ட வந்து கடவுள் சொல்றாரு, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி, பாருங்க அந்த சேம் வார்த்தையை கடவுள் யூஸ் பண்றாரு பாருங்களேன். ஏன் ஒரு தடவை சொல்ற தேவன் கிடையாது, அதுதான் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அதுதான் உங்களை குறிச்சு யோசிச்சிருக்கிறாரு. நீங்க மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் பெருகிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். உங்களால பூமி நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அது மாத்திரம் கிடையாது. இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க, கடந்து போகலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோப்பின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். எத்தனை பேர் மொத்தம்? 70 பேர். ஆமா, யாத்ராகம புஸ்தகத்துல முதல் அதிகாரம் 5வது வசனம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோப்பின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். 70 பேரு எகிப்துக்குள்ள போறாங்களாம். அடுத்து வாசிங்க. யோசேப்புடைய சகோதரரும் யாவரும் அந்த தலைமுறை எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி. பாருங்க, கடவுள் அந்த வார்த்தைய கண்டினியூஸா பயன்படுத்திக்கிட்டே வருகிறார். ஏன் அப்படின்னாக்க அது உங்கள் மேல் விழுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, நீங்க மல்டிப்ளை ஆகணும்ட்டு தேவன் விரும்புகிறாரு. இல்ல சார், மல்டிப்ளை ஆகக்கூடிய சான்ஸ் இல்ல, மல்டிப்ளை ஆக முடியாது, மல்டிப்ளை ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல, அதுக்குரிய நாட்கள் முடிஞ்சிச்சு, காலங்கள் முடிஞ்சிச்சு, வருஷங்கள் முடிஞ்சிச்சு, ஏஜ் முடிஞ்சிச்சு, நீங்கள் எந்த காரியங்களை சொன்னாலுமே அந்த காரியங்களுக்கு மேலாய் நிற்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பலுகி நீங்கள் பெருகி. ஹல்லேலூயா. நீங்கள் பெருகணும். இஸ்ரவேல் மக்கள் 70 பேரா போனாங்களாம். 400 வருஷத்துல எத்தனை லட்சம் மக்களா மாறினாங்க? 42 லட்சம் மக்களா பெருகுகிறாங்களாம். எப்படி பெருகுனாங்க? அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியான வாழ்க்கை, ரொம்ப சௌகரியமான வீடு, அவங்க ரொம்ப ரிலாக்ஸா இருந்தாங்க. சார் எப்படி இருந்தாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோசேப்பு அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தருளுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர்கள் பெருகாதபடிக்கு. பாருங்க, எப்பயுமே லைஃப்ல நீங்க மல்டிப்ளை ஆகாம பெருகாம உங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னாலே ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணணும்? அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய யோசனைகள் அதை எல்லாம் வேற அறுத்து தூக்கி போடணும். தூக்கி போட்டுட்டு நீங்க சொல்லணும், நான் பெருகுகிற ஜாதி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வசந்த வாசிங்க 10. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலைகளுக்கு ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமதேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை கவனிச்சிங்களான்னு தெரியல. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகின்னு சொன்ன வார்த்தை நோவா 8 பேரா இருக்கும் பொழுது அதே வார்த்தையை பலுகி பெருகின்னு தேவன் சொல்லிட்டு திருப்பி 42 லட்சம் ஜனங்கள் வந்து இருக்கும் பொழுதும் தேவன் சொல்லுகிறார் அவர்கள் பலுகி பெருகி தேசத்தில் நுழைந்து இருந்தார்கள். அப்போ ஒரு காரியத்தை நான் ஆவியானவர் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சாரு. டேனியலு, உன் வாழ்க்கையில எப்பெல்லாம் நீ பெருகிக்கிட்டே இருக்கிறியோ அப்பெல்லாம் நீ என் வார்த்தையின் கீழே இருந்துகிட்டே இருக்கிறன்னு அர்த்தம். எப்பெல்லாம் உன் வாழ்க்கையில பெருக்கம் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்பெல்லாம் நீ சுதாரிச்சிடணும். ஏதோ ஒரு இடத்துல பிசாசுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற. உன் எண்ணத்திலேயோ உன் மனசுலயோ உன் வார்த்தையிலேயோ உன் செயல்லையோ ஏதோ ஒரு விஷயத்துல நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் முதலாவது செய்யக்கூடிய வேலை என்னன்னாக்கா உங்களுடைய பெருக்கத்தை தடுப்பான். ஹல்லேலூயா. ஜுரம் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? உடம்பு அப்புறம் டயர்ட் ஆகும், அப்புறம் பசிக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? உடம்பு ஹீட்டா இருக்கான்னு தொட்டு பாக்குறீங்க, சூடா இருக்குதா, ஐயோ ஜுரம் வர மாதிரி இருக்குது. எப்படி ஜுரம் வர்றதுக்கு முன்னாடி தொட்டு பார்த்து சூடா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அப்படி உங்க வாழ்க்கையில எப்போ உங்களுடைய பெருக்கம் குறைகிறதோ அப்போ நீங்க ஒன்ன கண்டுபிடிச்சிடணும். என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தப்பா போய்கிட்டு இருக்குது, நான் ஏதோ தப்பா பேசிட்டேன், நான் ஏதோ தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஏதோ தப்பா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த மாதிரி சிந்திக்க கூடாது, நான் அந்த மாதிரி யோசிக்க கூடாது, நான் அந்த மாதிரி பேசக்கூடாது, நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற படினாலே தேவன் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கணவனை மனைவி சொன்னாலும் கணவனை மனைவி சொன்னாலும் மனைவிய கணவன் சொன்னாலும் ரெண்டு பேர்த்துக்குமே ஈகோ கிளாஷ் ஆகும். அந்த இடத்துல நீ சொல்லி நான் கேட்கணுமா இல்ல நான் சொல்லி நீ கேட்கணுமான்னு சொல்லிட்டு. ஆனா கோயில்ல வந்து உட்காந்து உங்களை தெரியாத ஒரு ஆள் உங்ககிட்ட பேசும் பொழுது அப்பதான் நீங்க உணர்வீங்க, கரெக்டு, வீட்டுக்கார் சொன்னது கரெக்டு, மனைவி சொன்னது கரெக்டு, நான் தப்பா பேசிட்டேன், நான் தப்பான காரியங்களை யோசிச்சுட்டேன், நான் தப்பான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருந்துட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் முடிவு பண்றேன், நான் என் மனசுல கூட இனிமேலு கழித்தலையும் வகுத்தலையும் குறித்து யோசிக்க மாட்டேன், பெருக்கலையும் கூட்டலையும் குறித்து மட்டும்தான் யோசிப்பேன். ஹல்லேலூயா. அதை குறித்து தான் யோசிக்கணும், அதை குறித்து தான் பேசணும். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை பார்த்து சொல்லுங்க, இதை தேவன் பலுகவும் பெருகவும் செய்வார் அப்படின்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் அதை தேவன் பலுகும்படி பெருகும்படி செய்வார். இதை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்றது? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பிரசங்கிச்சுட்டே இருக்கிறாரு. ஜனங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரசங்கத்துல ரொம்ப டீப்பா போயிட்டாரு தலைவர். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப டீப்பா போயிட்டு ஒருத்தர் வந்து இயேசு கிட்ட சொல்றான், ஜி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, டக்குன்னு முடிச்சிங்கனாக்கா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போகணும், ஜனங்கள்லாம் சாப்பிடணும், நீங்க சாட்டிக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே இயேசு பார்க்குறாரு, ஐயோ ரொம்ப டைம் பேசிட்டேனா, சரி நீங்களே எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கப்பா. சார் சாப்பாடு இங்கே கொடுக்க முடியாது, சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப தூரம் போகணும், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுனாக்கா டப்பு இல்லை சார் நம்ம கிட்ட அப்படின்னு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு பையன் என்ன வச்சிருந்தான்? 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்தான். தொக்கா தூக்கிட்டானுங்க அப்படியே அந்த பையனை தோல்ல வச்சு தூக்கிட்டு வரானுங்க. தூக்கிட்டு வந்து ஜி இறக்குறாங்க, ஜி இவங்கிட்ட வச்சிருக்கான் ஜி 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கான். அந்த பையன் அப்படியே பாக்குறான், டேய் கூட்டத்துக்கு வந்தா இருக்கிறத புடுங்கிட்டு விட்டுருவீங்க போல, நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன்றான். ஏச்சு சொல்றாரு, நீ கொடுத்தா மறுபடியும் உனக்கு இதை மாதிரி 2 மடங்கு திருப்பி கொடுக்கிறாரு என்ற. அவன் இயேசுவை நம்புறான், சீசர்ல நம்பல. யாரை நம்பல? சீசர்கள் நம்பல. தின்ட்டு போயிடுவாங்க 12 பேர் சேர்ந்து, ஆளுக்கு அரையா சாப்பிட்டு போயிடுவாங்க. இயேசுவை பார்க்குறான், மூஞ்சியை பார்த்தா கொஞ்சம் ஒழுக்கமான ஆளுமே தெரியுது. இயேசு கிட்ட கொடுக்குறான். இயேசு வாங்கி அதை ஆசீர்வதித்து பிட்டு பந்தி இருக்க சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கும்படி செய்தாராம். கொஞ்சத்தை எடுத்து தேவன் பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாகி நீங்க உங்க கையில என்ன இருக்குதோ அதை பார்த்து இதை வச்சு என்னத்தை பண்றது, இது என்னத்துக்கு பத்தும், அந்த மாதிரி உலகத்தார் பேசுற மாதிரி நீங்க பேசக்கூடாது. நீங்க அது கையில எடுத்தோன்னே ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்துருக்காருல்ல, இந்த கொஞ்சத்தை தேவனால பெருக பண்ண முடியும், இந்த கொஞ்சத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவாரு, இந்த கொஞ்சத்தை தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறாரு. ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது, நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறபடினாலே என்கிட்ட இந்த கொஞ்சத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த கொஞ்சத்தை தேவன் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குது இன்னைக்கு? நான் உண்மையா கேட்கிறேன், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வீட்டுக்கு போயிட்டு அதை எடுத்து அதை பார்த்து நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் கொஞ்சத்தை இந்த தேவன் பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நாலேஜ் தான், கொஞ்சம் அறிவு தான் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் வர முடியுமா, இதை வச்சு நான் பெஸ்டா வர முடியுமா, இதை வச்சு நான் எல்லாத்துலயும் பாஸ் பண்ண முடியுமா, இதை வச்சு நான் வாழ்க்கையில சிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்க. கொஞ்சத்தை தான் தேவன் வர்த்திக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு இயேசுவால போஷிக்க முடியும் என்றால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய கொஞ்ச ஞானத்தை கொண்டு தேவன் உங்களை சிறந்தவர்களாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்ககிட்ட என்ன கொஞ்சம் இருக்குது, கொஞ்சத்தை கசிராதீங்க, கொஞ்சத்தை கரிச்சு கொட்டாதீங்க. இதை வச்சு என்னத்த பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அந்த கொஞ்சத்தை கரத்துல எடுங்க, கரத்துல எடுத்து சொல்லுங்க, உணர்வோடு கூட சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, இந்த தேவன் பலுகி பெருகி நிரம்பி வழியும்படியா என்னை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். நான் பழுகுவேன், நான் பெருகுவேன், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் தேவன் நிரப்புவார் என்று சொல்லி நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில, உங்களுடைய சந்ததியில, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. இதே சென்னை பட்டணத்துல பிவி காலனி 10வது தெருவில் ஜீரோவா தான் இருந்தேன் நான். அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, அடுத்த வேலைக்கு ட்ரெஸ் கிடையாது, ஒரே ட்ரெஸ் தான் இருந்துச்சு. அடுத்த வேலைக்கு ட்ரெஸ் கூட கிடையாது, செருப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அடுத்த நாள் கேள்விக்குறி, அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது, எப்படி சாப்பிடுவான்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தேன். 96 செப்டம்பர் மாசம் அன்னைக்கு கடவுளை தெரிந்து கொண்டது கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். பிசாசு எங்க குடும்பத்தையே ஜீரோ ஆக்கிட்டான். சாவின் விளிம்புக்கு சென்று தப்பு வைக்கப்பட்டோம். ஒரு ராத்திரி தாண்டினா போதுன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு ராத்திரி நாங்க அன்னைக்கு மதுரையில் இருந்திருந்தோம்னாக்கா குடும்பத்தோட இறந்துருப்போம். ஆனால் அங்கிருந்து தேவன் எங்களை மீட்டெடுத்தார், சென்னைக்கு கொண்டு வந்தாரு. ரோட்ல படுத்திருந்து, தெருவில் படுத்திருந்து, போட ட்ரெஸ் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு பிசாசு ஜீரோ ஆக்கி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி எங்களை வச்சிருந்தா, இந்த இயேசுன்ற ஒரு நபரை தெரிந்து கொண்ட உடனே வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இந்த கடவுளை புடிச்சுக்கிட்ட உடனே சிறியவனை புலிதில் இருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற அந்த வார்த்தையின்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னை கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. 99 கடவுளை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு 25 வருஷம் கிட்ட ஆயிருக்குது. இந்த 25 வருஷத்துல ஜீரோல இருந்த என்னைய கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதித்து உயர்த்தி 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 எந்த இடத்துல ரோட்ல படுத்திருந்தனோ அதே இடத்தை வாங்கும்படி செய்தாரு, வீட்டை கட்டும்படி செய்தாரு, எல்லாவற்றையும் சிறப்பாய் மாற்றி கொடுத்தாரு. இன்றைக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடவுள் வைத்திருக்கிறார் என்றால், என்கிட்ட ஒரு ஆசீர்வாத வேலை பார்த்துச்சு. என்னன்னாக்க, பெருகுகிற பழுகுகிற ஆசீர்வாதம் எனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க இதை விட இன்னும் சிறப்பாக தான் தேவன் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்களும் அப்படித்தான் இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இழுக்குது, போன வருஷம் பரவாயில்ல, இந்த வருஷம் இழுக்குது. ஏன் இழுக்குது? வார்த்தை சரியில்லை, எண்ணம் சரியில்லை, யோசனை சரியில்லை. அப்படியே போயிடுவோமோ, அப்படியே ஒண்ணுமில்லாம ஆயிடுமோ, அப்படியே ஜீரோ ஆயிடுமோ. நான் சொல்றேன், நீங்க ஜீரோ ஆக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்க எத்தனை முறை ஜீரோ ஆனாலும் உங்களை தூக்குகிற சக்தியாக தேவன் உங்களை ஹீரோ ஆக்கிக்கிட்டே தான் இருப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் நீங்க கோயிலுக்கு வர்றீங்களோ அப்பெல்லாம் தேவன் உங்க வாழ்க்கையில மறுபடியும் கட்டுவாரு. மறுபடியும் நீங்க மேல வருவீங்க, மறுபடியும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் இழந்ததை எல்லாம் தேவன் மறுபடியும் உங்களுடைய கரத்துல கிடைக்கும்படி செய்வாரு. 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு பெருக்கம், கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு பெருக பண்ணுவார். சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நீங்க யாருன்னு தெரியாதவங்க கூட நீங்க யாருன்னு விசாரிச்சு வரக்கூடிய விதத்துல தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய வாசனையை தேவன் வீச பண்ண போகிறார். உங்க மேல ஒரு வாசனை இருக்குது. என்ன வாசனை தெரியுங்களா? ஜீவ வாசனை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது, எங்களுக்குள் ஜீவனுக்குரிய ஜீவ வாசனை இருக்கிறது. உங்களுக்கு மேல ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனை உங்களை நல்லா தான் வச்சிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துகிறாரு, நீ மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருப்ப. எல்லாரும் சொல்லுங்க, நான் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருப்பேன், நான் பெருகிக்கிட்டே இருப்பேன்,
நான் பெருகிக்கிட்டே இருப்பேன். நான் பெருகிக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒரு நாள் குறைவா பேச மாட்டேன், பெருக்கத்தை தான் பேசுவேன். ஆமென். தனியா வந்திருந்தீங்கன்னாக்க ஒன்னா வந்து அவங்கள ரெண்டா தேவன் மாத்துவார், ரெண்டா வந்த தேவன் உங்களை மூணா மாத்துவார். எப்படிலாம் நீங்க வந்தீங்களோ அதை காட்டிலும் அடுத்த நிலைக்கு உங்களை மல்டிப்ளை பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்றுகிறார். ஓ ஷஹலிபரா துனியமியா கரபா. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் கடந்து வரட்டும் கர்த்தாவே. எங்களை பெருக பண்ணுகிற, எங்களை மல்டிப்ளை செய்கிற ஒரு அபிஷேகம், எங்களை மல்டிப்ளை பண்ணுகிற ஒரு அபிஷேகம் இன்றைக்கு எங்கள் மேல் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகள் மேல ஞானத்தை மல்டிப்ளை பண்ணுகிற ஆவியானவர் வந்து இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு க்ஷணத்தில், ஒரு க்ஷண பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே ஒரு மனிதனுடைய ஞானத்தின் ஊற்றுகளை திறக்கிற தேவனாக இருக்கிறீரே. இன்றைக்கு எங்களுடைய சபையில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானம் பெருகட்டும் கர்த்தாவே. சாலமோனுக்கு கடற்கரை மரணத்தனையான ஞானத்தை கொடுத்தது போல, மனோ விருத்தியை கொடுத்தது போல, எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஞானம் பெருகுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவுகளாய் மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இருள் வெளிச்சமாய் மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெருக்கம் என்ற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் மேல் இருந்த ராஜ அபிஷேகம், அவன் 12 வருடங்கள் ஓடினாலும் அவனை ராஜஸ்தானத்திலே சிங்காசனத்திலே உட்கார வைத்தது போல இன்றைக்கு ஒரு அபிஷேகம் இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவர் மேலும் அந்த தேவ அபிஷேகம் இறங்குகிறதற்காய் நன்றி. பெருக்கத்தை உண்டாக்குகிற அபிஷேகம், பெருகப்படுகிற அபிஷேகம், உன்னுடைய சரீரத்திற்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நீ பெருகுவாய். நீ பெருகுகிற சாதி, உன்னை ஒருவரும் குறுக முடியாது, உன்னை ஜீரோ ஆக்க முடியாது. நீ ஹீரோ ஆகும்படியாய் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாய். நீ பெருகுவாய், நீ பெருகுவாய் என் மகளே. நீ கோடா கோடியாய் பெருகுவாய், நீ கோடா கோடியாய் பெருகுவாய். என் வார்த்தையை விசுவாசி, என் வார்த்தையை நம்பு. உன் மேல ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இறங்குகிறது, உன் மேல ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இறங்குகிறது. அந்த அபிஷேகம் உன்னை இனி இந்த நொடி பொழுது முதற்கொண்டு உன்னை சும்மா விடாது. அந்த அபிஷேகம் உனக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் உன்னை பெருக பண்ணிக்கிட்டே இருக்கும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தை, நான் உனக்கு கொடுத்த அறிவு, நான் உனக்கு கொடுத்த ஆற்றல், நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை உனக்குள்ள பெருக பண்ணி கொண்டே இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் பெருகுவீர்கள். நீங்கள் சுதந்திரிக்கிற சாதியாக உங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்படியே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். எங்களை முற்றுமாய் உடைய கரத்தில் கொடுக்கிறோம்.